முட்டை விக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி குட்டி செல்ஃப் சர்வீஸ் கடை தான். இங்க நம்மளே முட்டைய எடுத்துட்டு அங்க இருக்க காயின் பாக்ஸ்ல காயின போட்டுட்டு வந்துரணும். வேற ஏதாவது சீஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணா கூட இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுவாங்க போல. இந்த இடம் எங்க இருக்கு அப்டின்னா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. பட் பேருக்கு தான் இது சுவிட்சர்லாந்து. ஆனா இட்டாலி மாதிரி தான் இருக்கு. இவங்க பேசுற பாஷை, ஃபுட் ஹேபிட், டெரெயின் எல்லாமே இட்டாலி மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் போயிட்டு இருக்க வில்லேஜ் பேர் வந்து குமாக்லியோ. இந்த வில்லேஜ் வந்து சுவிட்சர்லாந்தோட பார்டர்ல இருக்கு. அதாவது இட்டாலி அண்ட் சுவிட்சர்லாந்து கல்ச்சர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்க ஊர் தான் இது. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனிலலாம் எப்படி ஆப்பிள் மரம் அங்கங்க இருக்குமோ, இந்த இட்டாலியில பாத்தீங்கன்னா இந்த பெர்சிமான்ற பழம் இருக்கிற மரம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த பழம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். உள்ள வந்து ஜெல்லி டைப்ல இருக்கும். இது வந்து ஸ்வீட்டாவும் இருக்கும். அதே ஊர்ல அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம்னா இந்த ஃபால்ஸ் பார்க்க முடியும். நீங்க இட்டாலியில அழகா இருக்கிற இடத்த தேடி போகணும்னு அவசியமே இல்ல. ஒரு ஊருக்கு போனாலே அது பக்கத்துல இருக்க இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே அவ்வளவு அழகா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸ் தான் இது. இந்த ஊரோட எண்டுல வந்து இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. என்னதான் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்துல எல்லாம் ரொம்ப குளிரா இருந்தா கூட இந்த ஊர்ல இருக்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப வார்மாவும் இல்லாம குளிராவும் இல்லாம ரொம்ப இதமா இருந்தது. இந்த ஊருக்கு வின்டர் சீசன்ல விசிட் பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும்.